மேம் இப்போ செகண்ட் ரெசிபி என்ன செய்ய போறோம்? இனிப்பு உலகம். இனிப்பு உலகம் ஆல்ரெடி வந்து மாம்பழ உலகத்துல இருந்து இன்னும் வெளியே வரல. அப்கோர்ஸ் இந்த ரெசிபியும் நீங்க வந்து மாம்பழத்துல தான் செய்ய போறீங்க. இதுக்கு பேர் என்ன? இது வந்து ஒரு ஸ்மூதி. ஸ்மூதி. ஓகே ஓகே, டேட்ஸ் மேங்கோ ஸ்மூதி. டேட்ஸ் மேங்கோ ஸ்மூதி. ஓகே, சூப்பர். சோ இப்ப செய்ய ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். டேட்ஸ் மேங்கோ ஸ்மூதி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பேரிச்சப்பழம், பால், மாம்பழம், ஏலக்காய், தேன். எனக்கு வந்து நான் இப்ப வந்து டேட்ஸ் வந்து நல்லா ஊற வச்சிருக்கேன் தண்ணியில. ஓகே, அத நம்ம வந்து இப்ப அரைக்க போறோம். எவ்வளவு நேரம் ஊற வச்சிருக்கீங்க? இது வந்து 1 hour ஊற வச்சிருக்கேன். ஏன்னா டேட்ஸ் வந்து எவ்வளவு நல்லா ஊறினாதான் உங்களுக்கு வந்து சாஃப்ட் பேஸ்டா வரும், இல்லைன்னா கஷ்டம். சரி, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்றேன். இது நல்லா அரைஞ்சிடுச்சு. நம்ம வந்து இதுல மேங்கோவை போட போறோம். 1 மணி நேரம் ஊற வச்ச பேரிச்சம்பழத்தை நல்லா வந்து அரைச்சிட்டாங்க பேஸ்டான பதத்துக்கு. இப்ப அடுத்தது சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருத்து மாம்பழத்தை அதோட சேர்க்கிறாங்க. இது மாம்பழம் வந்து விப் பண்ணாலே போறோம், ஏன்னா நல்ல ரைப் மேங்கோ தானே. நல்லா இதாயிடுச்சு. இதுல நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் தேன் விடலாம். சோ ஆல்ரெடி வந்து பேரிச்சம்பழம் அதோட வந்து மாம்பழம் இது மட்டும் தான் நமக்கு சொன்னாங்க. இப்ப இதுல பார்த்தா தேன் எல்லாம் சேர்க்கிறாங்க. சோ அப்ப இது வந்து எவ்வளவு இனிப்பா இருக்கும். இப்பதான் தெரியுது நீங்க எதுக்கு இது வந்து இனிப்பு உலகம் சொன்னீங்கன்னு. தேன் விட்டுட்டு நம்ம கொஞ்சம் பாலும் விடலாம் அதுல. ஆஹா, ஓகே. இது காய்ச்சி ஆற வச்ச பால். ஓகே, இதை விட்டுட்டு விப் பண்ணிடலாம், அரைக்க வேண்டாம். சோ இனிப்பு உலகத்துக்கு போறதுக்கு நீங்க ரெடியா? ரெடி. முடிஞ்சிச்சா? அவ்வளவுதான். வா, அரைச்ச அந்த மாம்பழ விழுது அண்ட் பேரிச்சம்பழம் விழுது இதோட வந்து கொஞ்சம் வந்துட்டு பால் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்தாங்க. அதோட வந்து தேன் கொஞ்சம் கலந்தாங்க. எல்லாம் மிக்சில போட்டு கிரைண்ட் பண்ணி இப்ப அத கிளாஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இதுல கொஞ்சம் பினிஷிங் டச்சா ஏலக்காய். ஓகே, சோ ஃபைனலா கொஞ்சம் ஏலக்காய் தூள் ஆட் பண்றாங்க. நெக்ஸ்ட் என்ன தெரியுமா? என்ன மேம்? நீங்க டேஸ்ட் பண்ணணும். அஃப்கோர்ஸ். இந்த ரெசிபிக்கான ஐடியா பத்தி நான் கேட்கல, அதுக்குள்ள நீங்க எப்படின்றதுக்குள்ள சமைச்சே முடிச்சிட்டீங்க. சோ இப்ப சொல்லுங்க மேம், இது எப்படி வந்து நீங்க இத ட்ரை பண்ணி? ஒரு முக்கணி எஃபெக்ட் வரணுங்கிறது தான். ஓகே, நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டோட இது வந்து பாரம்பரியமே வந்து ஒருத்தர் வீட்டுக்கு வந்தாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து நம்ம முக்கணி கொடுத்து இது வரவேற்போம். அந்த மாதிரி இதுல வந்து 3 வித கனிகள் இருக்கு. ஒண்ணு வந்து தேன், கனிக்கு பதிலா தேன். ஓகே, சோ சூப்பர். சோ அருமையான ஒரு கான்செப்ட்ல இந்த ஸ்மூதி வந்து மேம் ரெடி பண்ணி கொடுத்திருக்காங்க. இப்ப இதனுடைய சுவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்னுடைய டேஸ்ட் கண்டிப்பா நான் டேஸ்ட் பண்ணி ஆடியன்ஸ்க்கு சொல்லணுன்றதே இல்ல, அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மாம்பழம், பேரிச்சம்பழம், பால், தேன் இவ்ளோ இனிப்பு ஆட் ஆயிருந்தா அதனுடைய சுவை எப்படி இருக்கும். ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. கண்டிப்பா நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ மேம். இன்றைக்கு எபிசோட்ல நீங்க செய்து காட்டின இந்த ரெசிபிஸ் வந்து எல்லாமே வந்து அற்புதமா இருந்தது. அதுவும் பர்டிகுலரா இப்ப இந்த மாம்பழ சீசன்ல நீங்க வந்து மாம்பழம் வைத்து எங்களுக்காக அழகா 2 ரெசிபி செய்து கொடுத்தீங்க. ரெண்டுமே வந்து புதுமை, வித்தியாசம், அற்புதம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.
டேட்ஸ் மேங்கோ ஸ்மூத்தி செய்யும் முறை. மிக்சியில் பேரிச்சம்பழம் சிறிது தண்ணீர் சேர்த்து அரைத்துக் கொள்ளவும். அதில் சிறிதாக நறுக்கிய மாம்பழத்தை சேர்த்து அரைக்கவும். சுவைக்காக சிறிது தேன் மற்றும் பால் சேர்த்து அரைத்து அதில் ஒரு டம்ளரில் ஊற்றி ஏலக்காய் தூளை சேர்த்து பரிமாறினால் டேட்ஸ் மேங்கோ ஸ்மூத்தி தயார். ஓகே வீவர்ஸ், இன்றைக்கு நம்மளுடைய எபிசோட்ல மாம்பழத்துடைய கான்செப்டா வச்சு ஸ்ரீபாலா அவர்கள் அற்புதமா 2 புதுமையான ரெசிபி செய்து காட்டினாங்க. கட்டாயமா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். இது ஆனந்த அனுபவம் தரும் அரோமா அக்மார்க் நெய் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம்.